ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் அவரோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே 29 அப்போ அவரோட பர்த்டே. ஆனால் இது முன்னாடி நாள் 28ஆம் தேதி நைட்டு கேக் வெட்டும் போது எடுத்த வீடியோ. பசங்க கேக்கு வெட்டி அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணாங்க. அதை அப்பயே ஓப்பன் பண்ண சொல்லி சாய் கேட்டுருந்ததுனால அவங்க அப்பா சரி ஓப்பன் பண்ணலாமே சொல்லிட்டு ஓப்பன் பண்ணார். சும்மா சின்ன கிஃப்ட்டு தான். ஒரு டிஷர்ட்டும் ஒரு வேட்டியும் கொடுத்துருந்தாங்க பசங்க. டிஷர்ட் ப்ரீத்தா எடுத்திருந்தா, இந்த வேஷ்டி சாயோட பைசா. அதனால் அந்த அம்மா எடுத்து வச்சுக்கினாங்க. அவங்க அப்பா கிட்டே நான் காசு எடுத்து வச்சு எடுத்தப்பான்னு சொல்ல, ப்ரீத்தா இந்த டிஷர்ட்டுக்கு பைசா கொடுத்தா. நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெறும் 225 தான் இந்த டிஷர்ட். அவருக்கு நல்லாவே இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. இது பக்கத்தில் கடையில் சாயே போய் வாங்கிட்டு வந்தா. அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தா, இது நான் வாங்கினேன் டிஷர்ட் அப்பா காசு, இது என் காசு சொல்லியிருந்தா. அப்புறம் மறுநாள் காலையில் வீட்டில் எழுந்து ரெடி ஆகிட்டு சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். பாடி சரவணாக்கு, அது நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அங்கே நிற்கக்கூட இடம் இல்லைங்க, அவ்வளோ கூட்டமாக இருந்தது உள்ளே. அதனால் வீடியோ எடுக்க முடியல. பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா உள்ளே நின்று சாப்பிடவே முடியல, தள்ளி தள்ளி விடுறாங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அன்றைக்கி காலையில் எழுந்ததே லேட்டு தான், 8 o'clock போல் தான் எழுந்தோம். எழுந்திரிச்சு டீ போட்டு சாப்பிட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் பட்டாளம் மார்க்கெட் போயிருந்தோம் மீன் வாங்கிறதுக்காக. சரி பசங்க வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் போயிருந்தோம். நான் ஃபோனு வீட்டில் வச்சுட்டு போனதுனால அந்த மீன் வாங்குறத நாங்கள் வீடியோ எடுக்கலை. அப்புறம் மீன் மார்க்கெட் போயிட்டு அதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சரி நாங்கள் ரெடி ஆகி கிளம்பிட்டோம். சரவணாக்கு போகும்போதே மணி 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் ஏறி பீச்சுக்கு வந்துட்டோம். இது பெசன்ட் நகர் பீச்சு. இந்த சர்ச்சுக்கிட்ட நின்று வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். ஹஸ்பண்ட் இதோ பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லியிருந்தார். சரி வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளேயும் போகலான்னு சொல்லிட்டு பசங்களை உள்ளே கூட்டிகிட்டு போனேன். பார்த்தா ரொம்ப அமைதியாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் கதவு ஓப்பன் பண்ணாங்க, கொஞ்சம் பேர் வர ஆரம்பித்தாங்க. சரி போய் உக்காந்துட்டு சாமியை வேண்டிகிட்டு இருந்தோம், ஜீசஸை. ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த இடமே. ஹஸ்பண்ட் வர வரைக்கும் இருக்கலாமே சொல்லிவிட்டு அங்கே இருந்தோம். அப்புறம் சாய்கிட்ட சொல்லியிருந்தேன், ஜானி மாமா இங்கே தாண்டி வருவாங்க அவங்களோட வெட்டிங் டே பர்த்டேக்கெலாம் சொல்லிட்டு. உடனே அந்த அம்மா வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் கிறிஸ்டினில் மாறிட்டாங்க. ஸோ அவங்க வெட்டிங் டே பர்த்டே அப்போல்லாம் பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் வீட்லேயும் ஜீசஸை முட்டி போட்டு தான் கும்பிடணுன்னு சொல்லிவிட்டு அது முட்டி போட்டு ஜீசஸை வேண்டிகிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் நேரம் வேண்டிட்டு வாங்க கிளம்பலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். வெளியில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க. படிக்கட் ஃபுல்லாக கூட்டமாக ஆயிடுச்சு. அவங்கவுங்க வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது சாய் எடுத்தா வீடியோ, நான் எடுக்கிற தாமான்னு சொல்லிவிட்டு. சரி ரொம்ப நாள் கழித்து போயிருந்தேன். நான் ஒரு 3 வருஷம் கழித்து இப்போ தான் போகிறேன் பெசன்ட் நகருக்கு. அப்புறம் அங்கே பக்கத்தில் தீவுத்திடல் இருக்குது, வா போகலான்னு கூப்பிட்டுருந்தார். நானும் ப்ரீத்தாவும் உள்ளே போகல. சாயும் அவங்க அப்பாவும் மட்டும் உள்ளே போயிட்டு ஸ்னோ வேல்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அதில் இது ஸ்னோ வேல்டில் ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக மேலே தெளித்தாங்க போல். சாய் தலை ஃபுல்லாக ஐஸ் கட்டி. அப்புறம் அதெல்லாம் தொடச்சி ஆற வச்சு சரி வாங்க பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து பீச்சுக்கு வந்தோம். பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருங்க. அந்த வெயிலே சாயோட முடியெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு இருந்தேன். சரி அப்புறம் பீச்சை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க. சரி தண்ணியில் வாமா போகலாம், எவ்வளோ நேரம் தான் இங்கேயே உக்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னாரு. ஸ்டைல் பண்ணுறாரு பார்த்தீங்களா. சரி வா, ஏன்னா நான் பஸ்ஸில் வந்ததே ரொம்ப கால் வலி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் உக்காந்துட்டே வந்தது. அதனால கொஞ்ச நேரம் மணலில் உக்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிக்கின்னு சாய் போஸ்லாம் கொடுத்தான். சரி வீடியோ எடுத்துகிட்டு சரி வாங்க பீச்சுக்கு போகலாம் சொல்லிட்டு நான் உக்காந்துட்டு அவங்க 3 பேரை மட்டும் அனுப்பி வச்சேன். தண்ணியில் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க பெசன்ட் நகர் போயிருக்கேன். ஆனால் அப்போ பார்த்ததுக்கும் இப்போத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பெசன்ட் நகரில் அவ்வளோவா கூட்டம் இருக்காது, ரொம்ப நம்ம மெரினா மாதிரி இருக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பெசன்ட் நகரில் அவ்வளோ கடைங்க ஃபுல்லாக டோட்டலாக மாறி போன மாதிரி இருந்தது.
சரி அப்புறம் அவங்க தண்ணியில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மெரினா பீச்சுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணி சரவணாலேருந்து கிளம்புனோம். டிப்போவில் பஸ் ஏறலான்னு வந்தால் அங்கே வந்து பெசன்ட் நகர் பஸ்ஸு தான் இருந்தது. மெரினாக்கு போகிற பஸ்ஸு வரல அப்போதைக்கு. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னார், வா நம்ம பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சுல்ல, உன் பிறந்த நாளுக்கு தானே நம்ம மெரினாக்கு போகணும், இந்த தடவை பெசன்ட் நகரே போகலாம் சொல்லிவிட்டு நாங்கள் பெசன்ட் நகர் பஸ் ஏறிட்டோம். இன்னும் ஒன்று பஸ்ஸு கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது, பரவாயில்ல சொல்லிவிட்டு எப்படியோ வந்துட்டோம். சும்மா சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கார் பாருங்க சாய். அப்புறம் இவர் வந்துட்டு நீ கொஞ்சம் நேரம் போன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சுருந்தார். அப்புறம் அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இல்லைன்னு நல்லா தான் இருந்தது. நான் ரொம்ப தள்ளி போக மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா அலையெல்லாம் ஒரு சமயம் சொல்ல முடியாது, ஆக்ரோஷமாக வரும். அப்புறம் நானும் இந்த தடவை ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தேன். சாய் வந்து கிட்ட வாமா, கிட்ட போகலாமா சொல்லிகிட்டே இருந்தான். சரி நான் வேணாம் அப்படி சொல்லிவிட்டு தண்ணியில் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேங்க, அதோடு இப்போ தான் போகிறேன். ஆனால் அப்போ பார்த்துக்கு இப்போ பார்த்துக்க சொன்ன மாதிரி வித்தியாசம் நிறையவே இருந்துச்சு. எனக்கு என்னென்னா கடைங்க நிறைய இருந்துச்சு, இந்த கேம்ஸ் அதிகமாக இந்த தடவை கொடுத்துருக்காங்க, கடைங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பீச்சுனாவே மெரினா தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் சின்ன வயசுலேருந்து அடிக்கடிக்கு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா மெரினா தான். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அம்மா, ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவோம், இந்த காணப்பொங்கல் அன்னைக்கு. அதுக்கப்புறம் இப்போல்லாம் அவ்வளோவா போகிறதே இல்லை, அப்படியே போனால் ஹஸ்பண்டு பசங்களோட போகிறது. பெசன்ட் நகர் ரேர் தான் நாங்கள் போகிறது. சரி தண்ணியில் நின்றுட்டு சாய் வந்து நீ போ, அப்பாவை அனுப்பு, அப்பா தான் கிட்ட கூட்டிகிட்டு போவார், நீ கூட்டிகிட்டே போக மாட்டேற சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் நான் அனுப்புகிறேன், நான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தார். சரி ஜாலியாக தான் இருந்தது பசங்க கூட போகிறது. சாய் வந்து ரொம்ப வாளுங்க, சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டா. பிரீத்தா அப்படி கிடையாது, அவள் அதட்டுனா கொஞ்சம் மூஞ்ச காட்டினா அவள் சொல்கிற பேச்சு கேட்பா. இவன் கொஞ்சம் அப்பா சொல்லன்றதுனால கொஞ்சம் திமிர் அதிகம் இந்த அம்மாவுக்கு. அதனால் கிட்ட வா போகலாம், கிட்ட போகலாம் நீ கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறேன்னு கத்திக்கிட்டே இருக்கா. சரி அப்புறம் நான் வந்துட்டு நீயே போ, உன் பொண்ணு உன்னை தான் கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு நான் போய் உக்காந்துட்டு நான் ஒரு காப்பி வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். சரி பசங்களை விட நமக்கு வேறு என்ன இருக்குது, அதுங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். சரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கிறம்மா, இன்னும் 10 நிமிஷம் தான், இன்னொரு 5 நிமிஷம் தான் சொல்லிட்டு சாய் வரவே மாட்டேறான். நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன், டைம் ஆகுது வாங்க போகலாம். நான் பஸ்ஸில் போகிறதுனால நாங்கள் பைக்கில் போகல இந்த தடவை. ஸோ அப்புறம் அப்படியே ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அங்கே இருந்த கேம் இருந்தது, இந்த ரிங்கு போடுற கேம் விளாட்லாமான்னு சொல்லிட்டு அதை வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. 50 ரூபாய் இது ஒரு கேமு, 12 ரிங்கு தராங்க. அப்புறம் பிரீத்தா சாய் அவர் 3 பேருமே 4 ரிங்கு வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுவுமே விழலைன்னு சாய் சொல்லிகிட்டே இருந்தா. அது எதுவுமே விழ மாட்டுதுங்க, அது எப்படி தான் அவங்க வைக்கிறாங்கன்னே தெரியல. அப்புறம் வீட்டில் வந்து ஒரு நந்தி மேலே போட்டார். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் கேம்ஸ்லாம் விளாட்னாங்க பசங்க. இந்த கேம் மட்டும் 2 தடவை விளாண்டோம், ஆனால் 2 தடவையும் எதுவும் எதுவும் ஜெயிக்க முடியல. சரி அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது யூடியூபர் கலா அகல்யா அவங்கள பார்த்தோம் நாங்கள். சரி அவங்கள பார்த்து பேசிவிட்டு அப்புறம் அவங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சரி போதும் கேம்ஸுன்னு சொல்லிட்டு கிளம்பலாமேன்னு கிளம்புனோம். பார்த்தா நிறைய கேம்ஸ் தாங்க அங்கே. இது 3 தான் வின் பண்ணாங்க. 2 கேம் விளையாடுனதில் இது 3 தான். பிரீத்தா 1 கூட போடலை, நானும் 1 கூட போடலை. சாய் ஒன்றே அந்த அணில் போட்டதுனால நான் தாம்மா போட்டேன் சொல்லியிருந்தா. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் கேமுக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் தாங்க விழுந்தது. திருப்பி 2வது விளாட்லான்னு பார்த்தா அதை பார்த்தீங்களா, கிளாஸில் அடிக்க சொன்னால் கட்டையில் போய் அடிக்கிறாரு. இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி. சரி எதுக்கு கேம்ஸில் பைசா கொடுத்து வேஸ்ட் பண்ணோம், வேண்டான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 2 தடவை கிளாஸ் விளையாடினதுனால குட்டியாக ஹார்ட் மாதிரி புஸ்னு ஒன்று கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போது வழியில் பஜ்ஜி பார்த்தோன்னே சாய் பஜ்ஜி சாப்பிட்லாமான்னு சொன்னான். சரி அப்புறம் ஆர்டர் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் பஜ்ஜி வந்தோடனே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பணியாரமும் வாங்கி சாப்பிட்டாங்க. சாய் பார்த்திங்களா நல்லா சட்னியில் முக்கி சாப்பிட்றா. சாய் வந்து ஃபுட்டி, என்னைய மாதிரி நல்லா சாப்பிட்ற டைப்பு.
அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு சரி போகலாம், ஏன்னா ரொம்ப இருட்டிடுச்சு. சரி இப்போ வேறு மழை டைமுன்றதுனால கொஞ்சம் மழை கிழ பிடிச்சிட போகுதுன்னு அங்கேருந்து பாய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா, மற்றவங்க விளையாடுறத பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. அது இல்லாமல் நிறைய நவராத்திரி வர்றதுன்றதுனால ஃபுல்லாக கொலு பொம்மை மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. சரி மற்றவங்க விளையாடுறது இல்லாமல் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். போகவே மனசு வரல சாய்க்கு. இருமா கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரி அங்கங்கே கொஞ்சம் நவுந்து வந்து சில பேர் விளையாடுறதையும் பார்த்துட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே ரோடுக்கு வந்துட்டோம். வந்தோடனே எனக்கு ஐஸ் வேணும்னு அடம்பிடிச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் சாய். ப்ரீதா வந்து இந்த பலூன் கேட்டா, நான் கடைசி வரைக்கும் வாங்கி தரவே இல்லை. சரி அப்புறம் அங்கே புட்டு விற்றுருந்ததுனால எங்கள் வீட்டில் அவர் சரி புட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு புட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அவ்வளோதாங்க உடனே பஸ்ஸு ஏறிட்டோம். ஏன்னா பஸ்ஸுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனா தான் வீட்டுக்கு போய் சேர முடியும்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே அந்த பொருளெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்ததுங்க பசங்க, அந்த வின் பண்ணதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சின்னதாக எந்த பொருள் எடுத்தாலும் 15 ருபீஸ் சொன்னாங்க. அதுலேருந்து ஒரு 4-5 பொருள் வாங்கியிருந்தோம், அதையும் பார்த்துட்டு இருந்ததுங்க பசங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.